இந்த பட்டர்ஃப்ளைல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ இதில் வந்து அவுட்ரு வந்து அதாவது ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த வெளியில் இந்த சம்கீஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்னர் ஃபில் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் ஷேப் வந்து மாறின மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்னரெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவுட்டர் வந்து இந்த சம்கீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நார்மலாக வந்து சம்கி ஃபில் பண்ணுற மாதிரியே தான். ஸோ நார்மல் சம்கி லோடிங்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் இந்த லைன் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கார்னர் இந்த எட்ஜஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு லைனாக ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம பீட்ஸோ இதுவோ ஹேண்டில் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த நிறைய எடுக்கும்போது இந்த சம்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டு ஒன்றா தள்ளுங்க. ஓகேவா? ஸோ அப்படி தள்ளும்போது கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படின்னு. இந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைன் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த இது வருது இல்லையா, அதனால் இந்த லைன் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இப்படி இன்னொரு இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து தெரியாது. பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளையோட நம்ம அவுட்ரு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பும் தெரியாது, நம்ம உள்ளே போட்டிருக்க இந்த இதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து அடைச்சா மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன். ஸோ இந்த மாதிரி நான் இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்க போர்ஷன் வந்து என்ன ஃபில் பண்ணுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து ஆஃப் பீட் வச்சுருக்கேன். ஆஃப் பீட்னால் நம்ம நார்மல் பீட் வந்து கொஞ்சம் பெரிய ஃபுல் சர்க்கிளாக இருக்கும், இது ஆஃப் சர்க்கிளாக இருக்கும். ஸோ இதை சுற்றி வந்து நான் வந்து இது கொடுக்க போகிறேன், சுகர் பீட்ஸு. ஸோ சுகர் பீட்ஸை இந்த உடம்பு ஷேப்புக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து குட்டியாக இருக்குது ஷேப்பு. நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து பெருசாக்கி காட்டியிருக்கேன். ஷேப் போடும்போது சின்னதாக இருக்கும், நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த உடம்பு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளாத் வந்து ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ்லாம் வந்து தெரியாது. ஸோ இந்த கார்னர் வரும்போது இங்கே ஒரே ஒரு சுகர் பீட் போட்டுக்கோங்க. இங்கே ஒரே ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து அடுத்து போடும்போது 2 சுகர் பீட்ஸாக இப்படி தள்ளி போடணும். ஸோ அப்போ அந்த பாடி ஷேப் வந்து லைட்டாக வந்துடும். ஸோ இன்னும் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒரே சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம இதை சுற்றியுமே வந்து கொடுத்து இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடுறதுனால இது வந்து நல்லா இன்னும் டைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஜரியில் கொடுத்துட்டு இந்த கார்னரில் வந்து
ஒரே ஒரு பீட் கொடுத்துக்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து இதை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளவுஸ்லேயே வந்து இதுக்கு ஒரு 3D எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வேற ஒரு கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்போ ப்ளவுஸில் ஒரு நெக் சைடில் வந்து போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்லீவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து 3D எஃபெக்ட் கொடுக்குறத நீங்கள் வேறு கிளாத்தில் போடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு இதில் சொல்லித்தரதுனால நான் பக்கத்தில் போட்டிருக்கேன், ஓகேவா? இல்லை இதை வந்து தனியாகவே பேட்ச் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச்சர் ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலான கிளாத்தில் போட்டு இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மால் சைஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண பிறகு லைட்டாக கொஞ்சம் வந்து கிளாத் வந்து விட்டுட்டே கட் பண்ணுவோம், ஓகே? ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணலாம். அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேமில் இருந்துகிட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மற்ற ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே அப்படியே இருக்கும். ஏன்னா கலட்டிட்டு நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு இதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அதையும் கட் பண்ணால் ஒரு தனி பேட்ச் மாதிரி வந்துடும். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், க்ளூவில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்னஸாக வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஷேப் மேலே மட்டும் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து போடல, என்னதுன்னா ஜிக்ஸாக் போடல, செயின் வித் ஜிக்ஸாக் போடல. நம்ம எப்போவுமே கட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் போடுவோம். ஆனால் அப்படி போடாமல் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் க்ளூ வந்து லைட்டாக தடவிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த ஷேப் மேலே நீங்கள் தடவும்போது உங்களுக்கு அங்கே இருக்க நூல் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரியாமல் வரும், ஓகேவா? அதுக்காக தான் நம்ம அந்த ஷேப் மேலே அப்படியே நீங்கள் வந்து க்ளூ தடவிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லா இதுக்குமே கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம். இப்போ நீங்கள் வெறும் இப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும், எனக்கு இந்த பின்னாடி போட்டிருக்க அந்த ஒர்க்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா இந்த க்ளூவை இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகவும் இருக்கும். இந்த ஒர்க் பண்ண பின்னாடி ஸ்பேஸும் வந்து நமக்கு அப்படியே வந்து இதுவாக தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தடவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா நம்ம, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மேலே அப்படியே அட்டாச் பண்ணிடணும், ஓகேவா? இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாத்தும் நமக்கு அதோட சேர்ந்துடும். ஸோ அப்போ நமக்கு 2 கிளாத்தாக திக்காக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆக விட்டுருங்க. இது வந்து நார்மலாக அப்படியே நீங்கள் எடுத்தோம் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுலேயே நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். இது காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளுக்க வந்து ஒரு சின்னதாக ஊசி நூல் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க இதே க்ரீன் கலரில். ஏன் அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை இந்த இதை தூக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த நம்ம அட்டாச் பண்ணியிருக்க கிளாத்தும் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது பிரியாமல் இருக்கும்,
ஓகே, நம்ம ஷேப்பாக கட் பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். ஸோ இது காயட்டும் நல்லா. ஸோ இப்படியே நீங்கள் அடுத்த இதுக்கும் ஒர்க் பண்ணலாம். இங்கே காலி ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. இதை வந்து நல்லா இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து க்ளூ காஞ்ச பிறகு நான் வந்து இந்த 2 கிளாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேம் கலர்லேயே வந்து உள்ளே நார்மலாக தையல் ஊசி வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த நம்ம சின்னதாக போட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து தனியாக எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணி. ஸோ நல்லா பிசுறு இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணால் நான் சொன்ன மாதிரி க்ளூ அட்டாச் பண்ணி அந்த கிளாத்தையும் வந்து இந்த கிளாத்தோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து வைங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளையோட இந்த இது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போடுங்க. இல்லை எனக்கு இதோட ஜாயிண்ட் ஆகிட்டோன்னா இதை நம்ம போடாமல் கூட எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இதோட ஹெட் போர்ஷன் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இங்கே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுருங்க. நம்ம நடுவில் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு 3D எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறதில்ல, தைக்கிற வரைக்கும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போடுற வரைக்குமே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து கோல்டு கலர் பீட்ஸ்க்கு நடுவில் போடுறதுனால நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் அது வந்து சேம் கலர்லேயே கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த அடியில் இருக்க ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து தனியாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணும்போது இந்த இடம் வேண்டாம் அப்படின்னா அதை கூட நம்ம போடாமல் வெறும் இந்த இது வரைக்கும் போட்டுட்டு இதை வந்து நம்ம அதோட கனெக்டிவிட்டியாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அது போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த முகமும் இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சென்டரை மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சென்டரை மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது தான் இதை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இந்த சென்டரை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டரை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிச் ஆகும். ஸோ இந்த பீட்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கோல்டு கலர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் இது வந்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம இந்த இடம் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதை நகராத பிடிச்சிக்கோங்க. ஸோ கோல்டு பீட்ஸ் இடையில நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுனால தான் நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தையல் ஊசி தாங்க, வேறு எதுவும் அடிஷ்னலாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஸோ வந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இதை வந்து ஒரு பேட்சாக ரெடி பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி இதுவும் வந்து பேட்சாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் இதுவுமே சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஒரு 3D எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அது லைட்டாக இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு டபுள் லேயர் இல்லை ட்ரிபிள் லேயருக்கு கொடுக்கணும்.
அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த சென்டரை மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு தனியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பீட்டோட இது வந்து நமக்கு கரெக்டாக நிற்கும். நமக்கு அந்த த்ரெட்டு தெரியாத மாதிரி போடுங்க. ஸோ பீட்ஸ் இந்த பெரிய பீடு இருக்கு இல்லையா, இந்த முகம் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இது போட்டாச்சு. இப்போ இதுக்கு நாட் எப்படி போடுறதுனா, நம்ம இந்த அடியில் வந்து பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் த்ரெட்டை மேலே எடுத்து நம்ம நார்மலாக வந்து போடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு நார்மலாக தையல் ஊசி போட்டு இங்கே முடிக்கும் போது எப்படி ஸ்டிச்சஸ் போடுவோமோ அந்த மாதிரி தான். பார்க்க போனால் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம மேலே எப்படி போடுவோம் அதே தான் வந்து நம்ம அடிப்பக்கத்தில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப இதுதான் வந்து நமக்கு அந்த 3D எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இங்கே வந்து பீட்ஸ் வந்து ஹேங்கிங் பண்ணலாம். ஸோ ஹேங்கிங் பண்ண பிறகு இதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா இது தனியாக ஒரு 3D பேட்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து எப்படி ஹேங் பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஹேங்கிங் பீட்ஸ் தொங்க விட போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஹேங்கிங் பீட்ஸ் தொங்க விடும்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி, இந்த 2 பேட்சையும் சேர்த்தா மாதிரி நம்ம இதுக்குள்ளேருந்து நூல் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நூல் எடுத்த பிறகு ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? சென்டரில் வந்து இவ்வளோ தூரம் தொங்கணும். அது பக்கத்தில் வந்து ஒரு 2 லேயர் அப்படின்னும் போது சென்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு லென்த்துக்கு வந்து பீட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து கிளாஸ் பீட்ஸும் போட்டுக்கலாம். ஸோ நார்மல் தையல் ஊசி தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸஸ்க்கும் போடுவோம். ப்ளவுஸில் வந்து நம்ம கீழே ஸ்லீவுக்கு போடும்போது அந்த ஹேங்கிங்க்கும் இந்த மாதிரி தான் போடுவோம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ண பிறகும் போடலாம், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஆரி ஒர்க் போடும்போதுமே போடலாம். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து நான் ஒரு 20 பீட்ஸ் கிட்ட கவுண்ட் எடுத்து பார்க்குறேன், எவ்வளோ லென்த்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். 5 ஸோ பீட்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீடில் வந்து இப்படி விட்டுருங்கனாலே உங்களுக்கு நிறைய பீட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி 20 கவுண்ட்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பீடு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு பெரிய பீடு, அதுக்கு கீழே வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சுகர் பீட் போட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு லாக் மாதிரி. ஸோ இப்போ 20 கவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இங்கே நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இந்த ஒரு சுகர் பீட்ஸை தள்ளிட்டு மீதி இருக்க எல்லா பீட்ஸ்லையும் வந்து நீங்கள் நீடில் விட்டு எடுக்கணும். இப்போ நான் இந்த ஒரு பீடில் விட்டுருக்கேன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து சிக்காமல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து லாக் மாதிரி ஆகிடும். இந்த லாக் மாதிரி ஆகிறதுக்கு ஆன பிறகு நம்ம இப்படி இருக்க எல்லா பீட்ஸ்லையும் உள்ளே விடணும். ஸோ நீடில் வந்து இப்படியே அப்படியே நம்ம போட்டுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பீடில் விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு 4 பீடு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் நீடில் விட்டு எடுக்க முடியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பொறுமையாக சொல்கிறதுனால பொறுமையாக போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லா பீட்ஸையும் இப்படி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு மீதி இருக்க
4 பீட் 3 பீட் இருக்குது. 3த்துமே நம்ம வந்து இப்படி விட்டுறணும். ஸோ விட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே தள்ளி இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டைட் ஆகிடும். ஸோ இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கனாலே இங்கே வந்து டைட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா? இவ்வளோ தூரத்துக்கு எங்கே வந்து டைட்டாக வரணுமோ அங்கே வந்து டைட்டாக கேட்குங்க. ஸோ இது நல்லா இப்படி இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே 2த்தையும் சேர்த்தா மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கீழே மட்டும் ஹேங்கிங் தொங்குற மாதிரி கீழே இதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே கிட்ட நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நல்லா இங்கே கீழே தொங்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கிளாத்தோடு அட்டாச் ஆன மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுக்கு நான் போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தான். இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து 15 கவுண்ட் எடுத்துருக்கோம். ஸோ 15 கவுண்ட் எடுத்துகிட்டு ஏன்னா வந்து 15 எடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எடுக்கும்போது நம்ம 10 எடுத்தோன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ கட் பண்ணும்போது நமக்கு இந்த இது வந்து சப்போஸ் இந்த பேட்ச் வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது நமக்கு வந்து கிளாத் வந்து டேமேஜ் கட் பண்ணும்போது இது டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால் நம்ம எங்கே கட் பண்ண மாட்டோமோ அந்த இடத்துல வச்சு இந்த ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கணும். எப்போவுமே இந்த ஹேங்கிங் பீட்ஸ்க்கு இதுதான் லாக்கு. ஸோ இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீட்ஸு. ஸோ சுகர் பீட்ஸ்லேருந்து அப்படியே நல்லா நம்ம வந்து அடியில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஸோ எல்லா பீட்ஸ்குள்ளேயும் அப்படியே நீங்கள் நீடில் வந்து விட்டு எடுத்துகிட்டே வாங்க. எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸோ ஒரு கையில் வந்து ஒரு விரலில் வந்து இந்த பீட்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா பீட்ஸ்லேயும் விடுங்க. ஓகேவா? ஸோ பீட்ஸ்குள்ளே வந்த உடனே வந்து நீங்கள் நீடில் வந்து அடியில் குத்திடாதீங்க. ஏன்னா இங்கே வந்து த்ரெட்டை வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இதுக்கு வந்து கிளாத் கிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த பீட்ஸை நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த சுகர் பீட்ஸை பிடிச்சிக்கிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த கிளாத்தும் இந்த த்ரெட்டும் தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே ஒரு ஸ்டிச்சஸ் ஸோ டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்தது நம்ம இந்த பக்கம் போடணும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணாத இடத்துல எடுக்கணும். ஸோ நான் நல்லா இங்கே எடுத்திருக்கேன். நான் ஸோ இங்கே எடுத்துட்டு இப்போ இதே மாதிரி இங்கே வந்து ஒரு 15 கவுண்ட்டு ஒரு 10 ஆயிடுச்சு. ஸோ 15 நம்ம நல்லா இங்கே வந்து டைட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்
ஒரு பெரிய பீட், ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கோம். ஸோ நார்மலாக இன்னொரு பீட் வரும், அந்த பீட் வந்து எப்படி போடணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து எப்படி போடணுன்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க் வந்து கட் பண்ண பிறகும் பண்ணலாம், அதாவது கிளாத்லேருந்து கட் பண்ண பிறகும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்கும் போதும் பண்ணலாம். ஸோ திரும்ப அகைன் எல்லா பீட்ஸுமே விட்டுட்டு எடுக்கணும். ஸோ இது மாதிரி இன்னொரு லேயரும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த இதுவை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.